அனைவருக்கும் வணக்கம். கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கலையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காற்றும் பாயிடை ஏறிய சுவையும் நனிபசி பசி பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனிய என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டே. இது வந்து நம்ம பாரதிதாசன் அவங்க சொன்னது. அதாவது எல்லாமே இனிமை தான். நம்மளுடைய கண்ணீரை ஏறிய சுளை இளநீர் எல்லாமே வந்து ரொம்ப இனிமை. அதை விட நம்மளுடைய தமிழ் வந்து மிக இனிமை அப்படின்னு சொன்னாரு. அதை திரும்பி ஒரு தடவை படிக்கிறேன். கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கலையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சிய பாகிடை ஏறிய சுவையும் நனிபசி பொழியும் பாலும் தன்னை நல்கிய குளிரில நீரும் இனிய என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்ற பாரதிதாசன் கவிதை சொல்வது போல நம்மளுடைய தமிழை வணங்கி முத்தமிழ் கடவுளான முருகனை வணங்கி என்னுடைய பெற்றோரை வணங்கி இந்த ஒரு அருமையான ஒரு தருணத்தில் நம்மளுடைய எம்என்ஏக்களுடைய ஒரு சிறார்களை வச்சு சின்ன பசங்களை வச்சு ஒரு பட்டிமன்றம் அவங்க தான் சொல்கிறத கேட்பாங்க. அதனால் அவங்க பெரியாரெல்லாம் கேட்க மாட்டாங்க. அதனால் அந்த சின்ன பசங்களை வச்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு தமிழ்லேயே முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப இங்கிலீஷ் கிடக்காமல் கொஞ்சம் தமிழ்லேயே என்ன பண்ணிக்கணும் ஒரு முயற்சி ஒரு கன்னி முயற்சின்னு சொல்லலாம். இந்த சின்ன பசங்களை வச்சு இவங்க வந்து நீங்கள் அதாவது நீங்கள் இவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கைத்தட்ட கூட வேண்டாம். உங்களுக்கு பேசாமல் இருந்தாலே போதும். அவங்க கேட்குறது கொஞ்சம் தெளிவாக கேட்டுக்கும். ஓகேவா? அதனால் ஜோக்ஸை பார்த்து நீங்கள் கொஞ்சம் இந்த பசங்க நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதை விட அவங்க அம்மாக்கள் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்தா எனக்கே கொஞ்சம் பகிரமாக இருக்குது. அது இல்லாமல் பின்னாடி 2-3 பேர் கேட்கலாம், நீ தான் திருப்பி தலைவராங்க. வழி கிடையாது, அது வயசு தான் ஆகணும். இன்னும் நம்மளை இவரு பர்த்டே பண்ணிட்டோம். அதனால் இவங்களை வந்து இந்த சின்ன பசங்களை வச்சு ஒரு பட்டிமன்றம் போது ரொம்ப ஒரு ஹெவி டாபிக். அகநானூறு புறநானூறுனா போயிட்டு வெளியேறாங்க. அதனால் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்றைய காலகட்டத்தில் கெஜெட்ஸ் வந்து சௌகரியமா சங்கடமா? அதாவது கெஜெட்ஸ்னால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரல் மீனிங் பார்த்தீங்கன்னா சின்ன கருவியிலிருந்து ஒரு இயந்திரம் வரைக்கும் எல்லாமே வந்து கெஜெட்ஸ் தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த பசங்களுக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கணும். பேச வேணாம்னு சொல்லி சவுண்ட் கொடுத்தேன். சவுண்ட் வருதா? ஓகே. அதான் இல்லை, இந்த பசங்களுக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த கெஜெட்ஸுங்கிறத நம்ம வந்து சுருக்கி இப்போ இன்றைய காலகட்டத்தில் இவங்க கெஜெட்ஸ்னால் என்ன நினைக்கிறாங்கிறத அதை வச்சு அந்த வட்டத்தில் இவங்க பேச்சுகளை தயார் பண்ணியிருக்காங்க. அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா மொபைல்ஸு, ஏர்பாட்ஸு, ஐபாடு இந்த மாதிரி ஒரு கெஜெட்ஸின் கருத்தில் கொண்டு அதுக்கு தகுந்தாற் போல அவங்களுடைய பேச்சை தயார் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று. அதே நேரத்தில் இந்த கெஜெட்ஸ் வந்து எண்ட்லெஸ். நான் சொன்ன மாதிரி எண்ட்லெஸ். இவங்களுடைய சுற்றி இந்த மொபைல்ஸு, இந்த ஏர்பாட்ஸு, ஐபாட்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்கிறாங்க. ஓகே. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணோம், பொதுவாக வந்து ஒரு பட்டிமன்றத்துலேயும் வந்து சௌரியமான ஆரம்பிச்சு சங்கடம்னு முடிப்பாங்க. நம்ம வந்து ஒரு நியூ இயர் அக்கேஷன் அப்படிங்கிறதுனால நம்ம லேட்டஸ்ட் அதாவது இப்போ சங்கடத்தில் ஆரம்பித்து சௌகரியத்தில் முடிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக முதல்ல இன்றைய காலகட்டத்தில் கெஜெட்ஸ் வந்து சங்கடமேன்னு பேசுறதுக்கு பள்ளத்தூரை சேர்ந்த அருண் அவங்களை மேடை கழிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் இன்னைக்கு கேஜெட் சங்கடமேன்னு பேச போறேன். லாக்டவுன் டைம்ல இந்த செல்போன் படுத்த பாட்டு இருக்கே, அப்பப்பப்பப்பா. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்குறாங்களோ இல்லையோ, ஆனா ஆளுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த யூடியூப் சேனலை வச்சுக்கிட்டு பண்ண அலப்புற இருக்கே. பைனாப்பிள் பச்சடி, பலாப்பழம் கிச்சடி, குக்கு குக்குன்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் குக்கு குக்கு, கம்பளி பூச்சி தங்கச்சி இன்னொரு பக்கம். ஒரு நாள் எங்க அப்பாவுக்கு ஷூ பிஞ்சு போயிடுச்சு. ஷூ கடைக்கு போயிருந்தாரு. அந்த கடைக்காரன் டிஃப்ரெண்டான ஷூவை எங்க அப்பாவுக்கு ஆன்லைன்ல காட்டினான்.
எங்க அப்பாவுக்கு எதுவுமே பிடிக்கல. எங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு. அடுத்த நாள் எனக்கு ட்ரெஸ்ஸுக்காக நான் ட்ரெஸ்ஸுன்னு ஆன்லைன்ல சர்ச் பண்ணேன். ஒரே ஷூ படமா வருது. 20% ஆஃப், 50% ஆஃப், 80% ஆஃப். நடுவர வந்து எங்க அம்மாவுக்கே எங்க அப்பா செருப்பு கடைக்கு போனேன் தெரியாதப்போ அந்த கூகுள் கண்டுபிடிச்சிருச்சு பாருங்களேன். அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, மண்டேல கொண்டே வந்துட்டோமே அருணு. உங்க பாக்கெட்லயே இருக்க செல்போன் எப்போவுமே டேட்டா அனுப்புது. நான் எங்க போறேன், நான் வாங்குறேன், நான் சாப்பிடுறேன். இதெல்லாம் கல்வி சொல்றது சௌகரியமா இல்ல சங்கடம். நம்ம போன் நம்மளுக்கு பிரைவசியே கொடுக்க மாட்டேது. ஒரு காலேஜ் படிக்கிற அக்கா பத்திரமா காலேஜுக்கு போறாங்களான்னு அவங்க அப்பா வீட்டுல இருந்து பார்த்துட்டே இருக்காரு. ஆனா அவருக்கு தெரியாது அந்த அக்காவுக்கு $500 இருக்கு. அதுல ஒருத்தங்க வந்து அந்த அக்காவோட எல்லா பிக்சர்ஸையும் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. இவ்வளவு ஆபத்தான கருவியும் தெரிஞ்சு நமக்கு எதிரில் 3 பேரு அது சௌகரியம் சொல்ல உட்காந்துருக்காங்க. என்ன பண்றது? தூங்குறவங்கள தான் எழுப்ப முடியும். தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியுமா? நம்மளுக்கு என்ன சௌகரியம் நினைக்கிறோம்? ஃபர்ஸ்ட் நேரத்தை மிச்சப்படுத்துறது. யாராவது இப்ப போன் வந்தோலே எனக்கு 4 மணி நேரம் மிச்சமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல, எல்லாம் அது கொடுக்குற டைம் அதுவே எடுத்துக்குது. செகண்ட் நம்ம என்ன சௌகரியம் நினைக்கிறோம்? காசை மிச்சப்படுத்துறது. எவ்வளோ காசு போட்டு எந்த நல்ல மாடல் வாங்கினாலும் 2 வருஷத்துல பப்பான பல்லு எடுத்துருது. அது காசை கட்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பேக் கவர் என்ன, அதுக்கு டிஸ்பிளே உடையாம இருக்க டெம்பர் கிளாஸ் என்ன. இது மட்டும் இல்ல, சாய்பாபா படத்தை ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் போட்டு இதை நீங்கள் ஷேர் செய்தால் 15 நாளுக்குள் நல்ல செய்தி வரும்னு போட்டிருக்காங்க. இதை நீங்கள் ஷேர் செய்யாவிட்டால் கெட்ட செய்தி 24 மணி நேரத்துக்குள் வரும். எனக்கு தோணுச்சு, என்னடா சாய்பாபா வந்து ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு. கடைசியா நான் உடனே சொல்லிட்டு விடை செய்கிறேன். வீட்டில் ஒரு டிவி வாங்கினா எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம். வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினா எல்லாரும் அது பொருள் வச்சுக்கலாம். ஆனா குடும்பம் இல்லை. 2 பேரு ஒரு செல்போன் யூஸ் பண்ண முடியுமா? ஒருத்தர் வேணா 2 செல்போன் யூஸ் பண்ணலாம். விக்ரமாதித்யாவோட முதுகுல ஏறின வேதாளம் வருதா? நம்ம பாக்கெட்ல ஏறின வேதாளம் தான் இந்த செல்போன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அருமை. அதாவது அருண் வந்து ரொம்ப அருமையாக பேசுறீங்க. அதாவது இந்த லாக்டவுனில் பண்ண மாதிரி யூடியூப் சேனல் போட்டு பைனாப்பிள் பச்சடி, பலாப்பழம் கிச்சடி அதெல்லாம் பண்ணிடாதீங்க, சாப்பிட முடியாது. அதை விட இன்னும் பெரிய ஸ்பெஷல் ஐட்டம்லாம் போட்டிருக்காங்க, யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க. பார்த்தீங்கன்னா சமோசா ஐஸ்கிரீம். சமோசாவும் ஐஸ்கிரீம் எப்படி காம்போவே சரியில்லையே. சமோசா ஐஸ்கிரீமு, குலாப் ஜாமுன், பீஸா, அது என்ன டிஷ்யூ பேப்பர் ஐஸ்கிரீம்னு ஒன்று இருக்கு. நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க, வீட்டில் போடுறாங்க, சர்ச் பண்ணி பாருங்க. டிஷ்யூ பேப்பரில் ஐஸ்கிரீம் மாதிரி ஏகப்பட்ட குளறுபடியெல்லாம் நடந்துச்சு. அதே நேரத்தில் நம்மளுடைய நேரத்தை குறைஞ்சிருக்கா ஃபோன் வந்ததுனால அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமாக அவங்களுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க. இவ்வளவும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வந்து கஜெட்ஸ் வந்து சௌகரியமே அப்படின்னு பேசுறதுக்கு கோணாபட்டை சேர்ந்த ஸ்ரீராம் நாகப்பன் அவங்க மேடைக்கு வராங்க. ப்ளீஸ். அனைவருக்கும் மாலை வணக்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்ப இருக்க காலகட்டத்தில் மொபைல் போன் சௌகரியமே இல்லைன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? இப்ப பாருங்க, நம்ம வெளிநாட்டுல இருக்கோம். நினைச்ச நேரத்துல நம்ம ஆயா, ஐயா, தாத்தா, பாட்டி அப்படி போன் பண்ணி பேச முடியும். ஸ்கூல்ல ஒரு சிலி திங், ஃபனி திங், இந்த பிரைஸ் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யார்கிட்ட ஷேர் பண்ணுமோ ஷேர் பண்ண முடியும். இது எல்லாமே கேஜெட்ஸால தான். ஒரு 20-30 இயர்ஸ் பிஃபோர் நம்ம இன்லேண்ட் லெட்டர் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம ட்ரங்க் கால் யூஸ் பண்ணோம். அப்புறம் பேஜர் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணோம். இந்த எல்லா மாட்டையும் அக்செப்ட் பண்ற நம்ம இப்போ மொபைல் ஃபோன், இன்டர்நெட், கேஜெட் ஏறேங்க ஜோட்டரும் இது கேஜெட்ஸ் நடுவே மொபைல் ஃபோன் இந்த கையில் இருக்க 16,000 மாதிரி எந்த கையிலனா ஒரு ஐஃபோன் ப்ரோ மேக்ஸ் 15
இந்த மொத்த உலகமே இந்த கையில இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும். யாருக்கும் தெரியாத வழிகளை கூட எனக்கு கூகுள் மேப்ஸ் காட்டும். முன்னாடிலாம் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும்னா ஒரு வாக்கிய வீட்டில் போய் உட்காந்து அந்த லாங்குவேஜ்ல காசு வந்து கற்றுட்டு வரும். ஆனா இப்ப இருக்கிற இடத்துலயே உட்காந்து 10 லாங்குவேஜ் ஃப்ரீயா கற்றுக்கலாம். நடுவே ஃப்ரீயா கற்றுக்கலாம். ஆமா ரைட். நேற்றுக்கு என் ஃப்ரெண்ட் எனக்கு கேட்டுருந்தான், டேய் பர்த்டே அன்னைக்கு ஒரு ஃபோட்டோ போஸ்ட் பண்ணியடா, அதுல ரொம்ப அழகா இருந்தியடா. நான் கூட ஒரு நிமிஷம் நம்மள அழகா இருக்கான்னு சொல்றது ஒருத்தவங்க இருந்தான்னு நினைச்சேன். அப்புறம் ஆப் வச்சா அதை எந்த ஆப்படா எடிட் பண்ண, நானும் கூட அதை யூஸ் பண்ணிப்பேன். நடுவே ஃபேர் அண்ட் லவ்லி, ஃபேர் எவர், ஃபேஸ் மீ, இது எதுக்குமே காசு செலவே பண்ண தேவையில்லை. ஒரு எடிட் நான் கையில இருந்தா போதும், அதே நம்மள அழகாக்கி காமிச்சோம். அப்படிதான் எனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணும்போது காமிச்சாங்க. போட்டோல போட்டோஷாப் பண்ணிட்டாங்க. நம்ம எதிரணியில இருக்க 3 பேருமே ராஜன் சங்கடமே பேசுறதுக்கு ராஜன் செம்மே பாயிண்ட் எடுத்துக்கலாம்னா பாத்துக்கோங்களேன். நம்ம நண்பர் அருண் சொன்னாரு, கோவிட்-19ல மொபைல் போன் பண்ண அலப்பற காண முடியல. அவர் தெரியல போல கோவிட்-19 மொபைல் போன் நம்ம வீட்டுல ஒரு ஃபேமிலி மெம்பரா வந்துருச்சு. ஒரு புது நண்பர் இருந்த அலப்பற கண்டிப்பா இருக்கதான் செய்யும். நம்ம நண்பர் அருண் இன்னொன்னு சொன்னாரு, அவங்க அப்பாவோட ஷூ பெற்று போச்சுன்னு ஆன்லைன்ல பார்த்தாரு. அவருக்கு எதுவுமே பிடிக்கல, கடைக்கு போனாரு. எனக்கும் இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்துச்சு. ஆனா ஆப்போசிட்டா நான் தீபாவளி ஷாப்பிங்காக கடைக்கு போனேன். 10 ட்ரெஸ் எல்லாம் சிரிச்சுட்டே இந்தாங்க போய் ஆஃபர் அது இதுன்னு தந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பார்த்தாங்க. மொத்த கடையை பிரிச்சு போட்டேன். ஆனா எனக்கு ஒரு ட்ரெஸ் பிடிக்கல. அப்புறம் என் அம்மா சொன்னேன், பிடிச்சோ பிடிக்கலையோ ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வாடா கிளம்புறாங்க. அப்புறம் பிடிச்சும் பிடிக்காமையும் ஒரு ட்ரெஸ் எடுத்து வந்தேன். இதே ஆன்லைன் ஷாப்பிங்னா நம்ம எத்தனை ட்ரெஸ் வேணாலும் பார்க்கலாம், எடுத்துட்டும் வரலாம், இல்லை வேணாலும் இருக்கலாம். ஏன்னா ஃபோன் நம்ம திட்டவே திட்டாது. நம்ம எத்தனையில இருக்க 2 பேர் அருணும் மிட்டோனும் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. ஆனா அவங்களே மொபைல் ராஜன் சங்கடம்னு பேசுறாங்க. பார்த்துக்கோங்கள, கோபுர தரிசனம் கோடி பொன்னியம் தரும்னு சொல்லுவாங்க. அந்த கோபுர தரிசனம் டெய்லி காலையில கடையில ஹெல்ப் பண்றது நம்ம மொபைல் போன் தான். இந்த அவசர உலகத்துல நம்மளால கோயிலுக்கு நேரா போய் கோபுரத்தை தரிசனம் பண்ணிட்டு வர முடியாது. ஆனா டெய்லி காலையில எழுந்தா வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி ஒரு கோயில் பிக்சர் இருக்கும். அந்த கோயில் பிக்சர்ல இருக்க கோபுரத்தை நம்ம தரிசனம் பண்ண முடியும். இது டாலன்ஸ் சௌகரியமே. புத்தகம் இல்லை என்றால் சரித்திரம் மௌனமாகிவிடும். நினைவுகள் இல்லை என்றால் டாலன்ஸ் இல்லை என்றால் நினைவுகள் மௌனமாகிவிடும். இந்த எத்தனை பேருக்கு மொபைல் போன் இருக்கு? ப்ளீஸ் டைப் பண்ணுங்க. நடுவரே, இந்த எல்லாத்தையுமே மொபைல் போன் இருக்கு. யாராவது சங்கடமான விஷயம் கையில இருக்கிறவங்களா? மொபைல் போன் சௌகரியமான விஷயம், அதனாலதான் நான் கையில இருக்கிறேன். சங்கடமான விஷயம் கல்யாணம் பண்ணி பார்த்தா தெரியும். சங்கடமான விஷயம் கூடவே தான் வச்சுருக்கோம், பழகிடும். இதோட வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அருமை அருமை. அதாவது அருமையாக பேசுனீங்க ஸ்ரீராம். அதில் வந்து சொல்லும்போது சொன்னாங்க, அந்த காலத்தில் இந்த ட்ரங்கால்னு, அந்த ட்ரங்கால் வந்து அதுவே ஒரு திருவிழா. அப்போ தான் வந்து நம்ம அப்போ தான் குளிக்க போயிருப்போம். அங்கேருந்து வருவாங்க, ஓடி திருக்குறதுன்னு கதை தருவாங்க. ட்ரங்கால் ஓடி குடிச்சு போயிடலாம், இருங்க மாப்படா அப்படின்னு அங்கே போனோம்னு வச்சுங்க, கட்டாய போயிடலாங்க. கொஞ்ச நேரம் இருங்கம்மா, அவன் நம்மளோட இருப்போம், அரை மணி நேரம் கழிச்சு வச்சாங்க. இந்த மாதிரிலாம் இருந்த காலம் போய் இப்போ கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் கூப்பிட்றாங்க. நம்ம ஆயா ஐயாட்டா அப்பா ஐயாட்டா எல்லாம் பேசலாம். அதே மாதிரி இதில் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இதில் அடிக்கடி கூப்பிடுவாங்க. இப்போ நம்ம பேசையில் நம்ம அப்பா அம்மாக்கள் கூட கூப்பிட்டாங்கன்னா நம்ம உடனே நம்மளால் தொடர்பு கொள்ள முடியுது. எப்போ நினைக்கிறோமோ அப்போ பேச முடியுங்கிறது, அந்த கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. லாங்குவேஜ் நல்லா கற்றுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னாங்க. ரொம்ப அருமையாக சொன்னாங்க ஸ்ரீராம். இந்த வாதத்துக்கு ஒரு எதிர்வாதமாக வைக்கிறதுக்காக இன்றைய காலகட்டத்தில் கஜெட்ஸ் சங்கடமேனு பேசுறதுக்கு மிதுன் செல்லப்பன் தேவகோட்டையை சேர்ந்தவங்க மிதுன் செல்லப்பன் வர்றாங்க. ப்ளீஸ் வாங்க. நான் இப்போது பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கெஜெட் சங்கடமே. அளவுக்கு மிஞ்சி
எனக்கு முன்னாடி பேசுனாங்க ஸ்ரீராம் சொன்னாங்க இந்த மாதிரி வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக், யூடியூப், கம்ப்யூட்டர் ஆனால் என்ன ரிலேஷன்ஷிப் கிட்டக்க வச்சுக்கமா, கிட்டக்க வச்சுக்க, சின்ன கொஞ்சம் கிட்டக்க வச்சுக்க. முன்னாடி உள்ள காலத்துல தாத்தா பாட்டில் ஊரில் போய் பார்ப்போம், அவங்களோட ஃபங்க்ஷனுக்குலாம் போவோம், கல்லு மண்ணில் ரிலேஷன்ஸோட ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுவோம். அப்போலாம் கல்லு மண்ணில் விளையாடும்போது எந்த பாதிப்பும் இல்லை. கபடி, கண்ணாமூச்சி, கொக்கோ, நொண்டி, இன்னும் நிறைய விளையாட்டுலாம் விளையாடுவோம். ஆன்லைன் கிளாஸ் அப்போலாம் நம்ம வந்து 2 நாள் ஒரு லேப்டாப் அட்டன் பண்ண முடியுமா? இல்லை, அதுக்கு என்ன லேப்டாப் வாங்கணும். ஆனால் என்ன லேப்டாப் வாங்கினா நம்மளுக்கு வந்து லாஸ் தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் லெவலுக்கு இருக்க லேப்டாப் சொல்லுவோம். இதே நம்ம கோவிட்-19 நேராக ஸ்கூலில் போய் படிக்கும்போது கான்சன்ட்ரேஷன் நல்லா போவாங்க. நம்ம டிக்ஷனரியில் வேர்ட் மீனிங்கை வந்து நம்ம தனித்தனி யூஸ் பண்ணி சொல்லுவோம். ஆனால் இப்போ கெஜெட்ஸ் வந்ததுனால எல்லாரும் வந்து கூகுள்லேயே வந்து சர்ச் பண்ணிட்டாங்க வேர்ட் மீனிங்லாம். ஆனால் தனித்தன்மையே குறைஞ்சி போச்சு. ஆன்லைனில் தான் ஃபுட் ஆர்டர் பண்ணுவோம். அப்போ நம்ம சாப்பிட்டோம்னா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். நம்மளுக்கு வெயிட் போடுவோம், நமக்கு ஸ்பெயின் ப்ராப்ளம் வரும், கழுத்து நிறைய போடும், இந்த மாதிரி நிறையா வரும். முன்னாடிலாம் ஃபோனே இல்லை. அப்போ வந்து எல்லாம் வீட்டில் சண்டை விட்டு சாப்பிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நானே இருக்கேன். வீட்டில் ஃபுல் டைம் லேப்டாப் வாங்க டாக்டர் போனாங்க, கண்ணு வலி இருந்துச்சு, ஸ்க்ராட்ச் இருந்துச்சுலாம். அதனால அம்மா வந்து லேப்டாப்பை வந்து லாக் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பார்க்கவே இல்லை. எல்லாம் மீட்டிங்கில் அது மாதிரி இருந்தால் அம்மாவுக்கு ஓப்பன் பண்ணி தருவாங்க. இப்போ இன்டர்நெட் விஷயம் சுத்தமும் லேப்டாப்பு தேவையே இல்லை. கணிப்பொருட்கள் முன்னாடி நோட்டில் தான் எழுதுவோம். ஆனால் இப்போல்லாம் வந்து கெஜெட்ஸ் வந்ததுனால எல்லாரும் கணக்கொடுக்கலாம் அதே செய்யணும்னு வச்சுக்கலாம். இதே நான் ஃபோன் தண்ணிக்குள்ளே போய் ஸ்டோர் பண்ணதெல்லாம் போயிடும். அது திருப்பி புது ஃபோன் வாங்கணும். அது நம்ம பேசுகிறேன் இதெல்லாம் என்ன யூஸ் பண்ணுவோம். சங்கடமே தான். நான் இப்பொழுதும் வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். அம்மாவும் அப்பாவும் ஆஃபீஸ் போயிட்டாங்க, பையன் மட்டும் வீட்டில் இருந்தான். அவன் ஃபுல் டைம் கெஜெட்ஸ் பார்த்துட்டு இருந்தான். அதனால அவனுக்கு வந்து நிறைய ஸ்டடீஸ் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்துச்சு. ஆனால் முன்னாடிலாம் அப்பா அம்மா ஆஃபீஸ் போயிட்டு பையன் தாத்தா பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பா அந்த பையன் நல்லா படிப்பான். இதெல்லாம் கெஜெட்ஸ் அப்படியே தான் நம்ம நேராக போய் இன்விடேஷன் லெட்டர்ல நம்ம தருவோம் ஏதாவது ஃபங்க்ஷன் தான். ஆனால் இப்போல்லாம் பிடிஎஃப்லேயே அதனால் நம்மளுக்கு பாண்டிங் வந்து குறையுது. இதே நம்ம நேராக போய் கொடுத்தோம்னா பாண்டிங் க்ரோ ஆகும். இதனால சங்கடமே தான். இதுவும் நம்ம வணக்கம், நன்றி. அருமை அருமை. அதாவது வந்து இப்போ புத்தூர் செலவனை வந்து 2-3 ரொம்ப சென்சிட்டிவ் பாயிண்ட்ஸை டச் பண்ணாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் இஷ்யூஸு, ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறதுனால. இப்போ ரீசெண்டாக ஒரு 3-4 வருஷம் முன்னாடி வந்து முன்னாள் மிஷேல் ஒபாமா வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. ஏன்னா நம்மளுடைய கட்டமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கல்ச்சுரலி பாண்டடு. நம்ம உணவே மருந்துன்னு நம்புகிற ஆளுக்க நம்ம. அவங்க வந்து பார்த்துட்டு நம்ம ஒரு 5-6 வருஷம் முன்னாடி வந்து அவங்க பார்த்துட்டு இவ்வளவு வீட்டில் சமைச்சு சாப்பிட்றாங்க, இவ்வளவு அதனால தான் அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்கன்னு அங்கே போய் அவங்க அந்த யூடியூப்பில் கூட பார்க்கலாம். அவங்க போய் நிறைய இடத்துல இப்போ அவங்க சொல்கிறது என்னென்னா, அட்லீஸ்ட் நான் இந்தியாவில் பார்த்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது வீட்டில் சமைங்கன்னா அமெரிக்கன்ஸ் அவங்க கேட்டுக்கிறாங்க. அதனால் வந்து இப்போ நம்மளும் அந்த நிலைமைக்கு தள்ளிடுவோமோன்னு ஒரு பயமாக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ஃபுட் ஆப்போட அஜெண்டாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிறாங்க, இன்னும் வரும் காலகட்டத்தில் 2040லையோ 50லையோ ஒருவேளை உணவையாவது வெளியிலேருந்து ஆர்டர் பண்ண வைக்கணும் ஒரு குடும்பத்தில் இருந்துங்கிறது தான் வந்து ஒரு டார்கெட்டாக வச்சுருக்கிறாங்க. அதனால் அந்த கெஜெட்ஸ் வந்து அந்த மாதிரி நமக்கு ஒரு சீர்கெட்ட பாதையிலையும் கொண்டுட்டு போகுதுங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. ஸ்டடீஸு இண்டிவிஜுவாலிட்டி போயிடுது அப்படிங்கிறதுலாம் சொன்னாங்க. ரொம்ப அருமையாக சொன்னாங்க.
நைட்டு கொஞ்சம் கோளாறு பண்ணிடுச்சு போல். இருந்தாலும் இந்த பாயிண்ட்லாம் எனக்கு முன்னாடியே தெரியுங்கிறதுனால அந்த கருத்தெல்லாம் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அடுத்ததாக என்னதான் இவங்க அவங்களுடைய பாயிண்ட்ஸ் கருத்தை சொல்லிட்டாங்க. இருந்தாலும் வந்து எங்களுக்கு இவ்வளவு அவ்வளோ ஈஸியாக நாங்கள் விட்டுற மாட்டோம். இந்த வந்து கெஜெட்ஸ் வந்து இன்னமும் வந்து எங்களுக்கு சௌகரியத்தை தான் கொடுக்குது, நம்ம எல்லாருக்கும் சௌகரியத்தை தான் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக வேந்தம்பட்டியை சேர்ந்த ரூபா சந்தோஷி அண்ணாமலை அவங்க மேடை கழிக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கேஜெட்ஸ் நமக்கு சௌகரியமே. கேஜெட்ஸ்னா என்ன சொன்னாங்க. நான் கேஜெட்ஸ்னா ஃபோன், டேப் இது மட்டும்தான் இல்லை. கேஜெட்ஸ்னா பிரிண்டர், டிவி, சிடி, யூஎஸ்பி, நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிற மைக் கூட கேஜெட் தான். இப்போ இந்த கேஜெட் மைக் இல்லைன்னா நான் இந்த வரைக்கும் பேசி கேட்டிருக்காரு இல்லை. 2020 உங்களுக்கே தெரியும். அப்போதான் ஸ்கூல்லாம் திறக்கல. அதனால ஸ்கூல்ல நமக்கு வந்து ஆன்லைன் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. நம்ம எப்படி ஆன்லைன் சிஸ்டம் கவனிச்சோம்? டேப், ஃபோன், கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல கவனிச்சோம். அதுவும் இல்லாம நம்ம 2 அகாடமிக் இயர் படிச்சு முடிச்சோம். இப்போ நம்ம கேஜெட்ல 2 அகாடமிக் இயர் படிச்சுக்க முடியுமா? முடியாது. ஏன்? நமக்கு ஏதாவது பாடத்துல சந்தேகம் இருந்துச்சு, நம்ம அம்மா இல்லை அப்பாவை கேட்கும் போது அவங்க சொல்லி தருவாங்க. சில நேரம் அவங்க பிஸியா இருக்கும் போது நம்மளே போய் கூகுள்ல சர்ச் பண்ணா நம்மளுக்கு ஈஸியா உடனே ஆன்சர் கிடைச்சிடும். நடுவர் அவர்களே, உங்களுக்கு கூட ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கூட சர்ச் பண்ணிருக்கீங்களா? எனக்கு டவுட் இருந்தா பத்மாவை கேட்பேன். பத்மாவுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. நீங்க மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, உங்க அப்பா அப்படிதான் கேட்பாங்களா? அவரையும் பத்மாட்ட கேட்கிறாரு. அவரு தேவி மீனாட்ட கேட்டா பரவாயில்ல, அவரையும் பத்மாட்ட கேட்கிறாரு. சொல்லு, பேசுமா. நீங்க மட்டும் நடுவர் அவர்கள் இருக்க சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அவங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம இப்பெல்லாம் நியூஸ் பேப்பரே வாங்கவே தேவையில்லை. ஏன்னா நம்ம மொபைல் போன்லயே ஆன்லைன்லயே சுட உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய இடையில அருண் சொன்னாங்க, அவங்க அப்பா ஷூ வாங்குறது அவங்க அம்மாக்கே தெரியாதா, ஆனா அவங்க கூகுள் தெரிஞ்சிருக்கா. அப்ப எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அதே மாதிரி என்னோட இடையில விட்டிம்ஸ் அவங்க சொன்னாங்க, இப்போ ஃபோன் வந்து தண்ணிக்குள்ள விழுந்துச்சுன்னா கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாம் போயிடணும். அதுக்கு நம்ம ஃபோனே தண்ணியில விழுந்தாலும் உடஞ்சே போனாலும் நமக்கு தான் கூகுள் ஐடி இருக்கு. நமக்கு கூகுள் ஐடியில நம்ம போட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ், கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நம்ம எப்போ வேணுமோ வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி மட்டும் அவங்க சொன்னாங்க, இந்த கால்குலேட்டர்னா இப்பதான் யூஸ் பண்றோம், இப்பதான் கணக்கு வழக்கு மைண்ட்ல பண்ண மாட்டேங்கிறோம் சொல்றாங்க. நம்ம சின்ன சின்ன கணக்கு வழக்கு வந்து மைண்ட்ல பண்ணலாம், ஆனா பெரிய பெரிய கணக்கு வழக்குன்னா கால்குலேட்டர் பண்ண முடியும். இப்போ சொல்றவங்கள 19 சொல்ல முடியுமா? சீக்கிரமா முடியாது. சில இடத்துக்கு கால்குலேட்டர் தேவைனா. வருங்காலத்துல நம்ம வந்து ஓட்டிங் சிஸ்டம் வந்து போன்லயே பண்ற மாதிரி வந்துடும். நம்ம பூத்ல போய் நிக்க வேணாம் கியூல. கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். இப்ப கூட பாருங்க, நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போட்டோஸ் வீடியோஸ்னா இருக்கிறீங்க. எதுல? கேஜெட்ஸ்ல தானே. போனு, டேப், கேமரால தானே நம்ம எடுக்கிறோம். வீட்டுக்கு போய் ரசிச்சு பார்க்கறது தானே. அதனால கேஜெட்ஸ் சௌகரியமே என்று சொல்லி எங்கள் உரிய மொழிக்கு நன்றி, வணக்கம். அருமை அருமை. அதாவது என்ன சொன்னாங்க, இந்த கோவிட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் இல்லை, இந்த இன்டர்நெட், இந்த கெஜெட்ஸ் இருந்தனால தான் நம்மளால் ஆன்லைன்லாம் கிளாஸ் அட்டன் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் அதில் சில கொடுமையெல்லாம் இருக்குது. எங்கள் வீட்டில் 2 பேர் அப்போ படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படியே படிக்கிறேன்னு சொல்லி சீன் போட்டுருந்தாங்க. இவன் ஒரு ரூமில் உட்காந்துருவான், அவள் ஒரு ரூமில் உட்காந்துருவான். ஹாலில் பத்மா உட்காந்துரும். மிச்சம் இருக்கிற நமக்கு பாத்ரூமும் அடுப்படியும் தான். சரி, அடுப்படிக்கு போனான்னா பங்காளி தேய்ச்சிக்கிட்டு இருக்கான், கழுவிக்கிட்டு இருக்கான். ஆனால் அஜாபாயிங்கிறான், இல்லைடா உன்னோட எண்ணெயை சேர்த்துட்டான், பரவாயில்ல கழுவுங்கிறான். சரின்னு அவனோட சரி ஒரு ஃப்ளோவில் கழுவுங்கன்னா அவன் காலில் விழுந்தான். நீ ரொம்ப நல்லா கழுவுற, என் வேலைக்கு வேட்டு வச்சுருவ போல, அதனால நீ இவ்வளோதான் கழுவாதன்ட்டாங்க. இந்த மாதிரி சில சங்கடங்கள் இருந்தாலும் அந்த நேரத்தில் வந்து நமக்கு வந்து படிப்பதற்கு ரொம்ப ஏதுவாக இருந்தது இந்த கெஜெட்ஸ் தான்.
நம்மளுடைய ஜனநாயகத்தின் பில்லர்ஸாக கருதப்படுற ஓட்டுரிமையும் வந்து நமக்கு வருங்காலத்தில் ஆன்லைனில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குதுன்னு பேசுகிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. ரொம்ப தெளிவாக அதனுடைய சௌகரியங்களை வந்து எடுத்து சொன்னாங்க ரூபா சந்தோஷி. மிக அருமை. அடுத்ததாக அது இறுதியாக அதாவது இப்போ இறுதியாகனா ஏன்னா இதில் வந்து திருப்பி பேசிட்டு திருப்பி ஒரு ரெகுலர் பட்டிமன்றம் மாதிரி இல்லாமல் இவங்க நிறைவாக 3 பேர் பேசுகிறது. அதனால் இறுதியாக இந்த காலகட்டத்தில் கஜெட்ஸ் சங்கடமேன்னு பேசுறதுக்கு ஓனாசிறுவையிலை சேர்ந்த சிவகார்த்திக் தேனப்பன் வர்றாங்க. ப்ளீஸ் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி நியூ இயர். அதை சூஸ் பண்ணல சங்கடமே ஏற்படுதுன்னு சொல்லி பேச வந்திருக்கேன். நம்ம ஆப்போசிட்டிங் இருக்க ஸ்ரீராம் சொன்னாங்களே ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணலான்னு. சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் சொல்லி நானும் ஆர்டர் பண்ணேன். ரெட் கலர் டிஷர்ட்டு. கொஞ்சம் மைக்கை கிட்ட வச்சுக்கிறதா, கிட்ட வச்சு அங்கே கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம். பின்னாடி அந்த பக்கம் இந்த டான்ஸ் குரூப் தான் சவுண்டு ரொம்ப வருது. ஆனால் எனக்குமா வந்து ஆரஞ்சு கலர் டிஷர்ட்டு. எப்படின்னா நம்ம ஒன்று ஆர்டர் போட்டால் அது வேறு ஏதோ வருது. இது எல்லாருக்கும் நடந்திருக்கோம்னு நினைக்கிறேன். நடந்திருக்கோம். நம்ம ஆப்போசிட் ஷீரா சந்தோஷி சொன்னாங்களே அப்போனா 10 கான்டாக்ட் நம்பர் வாங்கிச்சுப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம ஃபோன்லேயே ஸ்டோர் பண்ணலான்னு. அப்போயாச்சும் 10 கான்டாக்ட் நம்பர் வாங்கிச்சுப்பாங்க. ஆனால் இப்போ நான் ஒரு கான்டாக்ட் நம்பர் வாங்கிச்சுக்கிறாங்களா. எல்லாமே ஃபோனில் இருக்குது. அவங்க பிரெயின் யூஸே பண்ண மாட்டாங்க. ஃபோனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. நீங்களே சொல்லுங்க அறிவரே. நம்ம காலையில் எழுந்திரிச்சோம் இதான் நமஸ்காரம் பண்ணுவோம். நான் பத்மாவை நமஸ்காரம் பண்ணுவேன். கணேசன் வழியை நமஸ்காரம் பண்ணுவாரு. உங்கள் அம்மா உங்கள் அப்பாவை நமஸ்காரம் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃபை நமஸ்காரம் பண்ணுவீங்க. ஆனால் பொதுவாக நாங்கள் சூரியன் தான் நமஸ்காரம் பண்ணுவோம். உண்மை நம்பிட்டான் போலையாத சூரியன் தானே நமஸ்காரம் பண்ணுவோம். ஆனால் இப்போ நான் முதல்ல மொபைலில் தான் நமஸ்காரம் பண்ணுவோம். இதுலேருந்தே தெரியுது இந்த ஃபோன் வந்து எவ்வளோ மாற்றி வச்சுருக்காங்க. அப்போனா சின்ன குழந்தைங்கள நிலா காட்டியோ இல்லை ஸ்டோரி சொல்லியோ சாப்பாடு ஊட்டுவாங்க. ஆனால் ஃபோன் இல்லாமல் சாப்பாடு இறங்கவே மாட்டேங்குது. ஃபோன் மொபைல் கையில் கொடுத்தாங்கன்னா சாப்பாடே ஊட்ட முடியுது. அந்த அளவுக்கு இந்த ஃபோனும் குழந்தைங்களை மாற்றி வச்சிருக்கு. இந்த செல்ஃபி பண்ணுறேன் சேலஞ்ச் பண்ணுறேன்னு பேரில் மலை உச்சிக்கோ இல்லை அறிவியலுக்கோ ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நிறைய பேர் உயிரை விட்டுருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஒருத்தர் ஜூவில் போய் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி பென்சில் மேலே ஏறி ஃபோட்டோ எடுக்கலாம்னு போகும்போது விழுந்துட்டானா. அவனை கெஞ்சி பார்த்தானா. புளி விடல. அவனுக்கு அடிச்சு தின்னுச்சான். அந்த செல்ஃபி பார்க்கறதுக்கு அவனே இல்லையா. ஓடிபின்றாங்க. இந்த ஓடிபின்னா பெரிய பிரச்சனை இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஓடிபி நம்பர் கேட்டு நம்ம அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிடுறாங்க. அப்புறம் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச காசை ஒரே நிமிஷத்தில் உருங்கிறாங்க. இதுல இருந்து தெரியுது இந்த ஃபோன் நமக்கு சங்கடங்களை ஏற்படுத்துது. இந்த ஃபோனால நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆனால் இருக்கு. காலையில் சொல்லி 10 ஹாப்பி சண்டே மெசேஜ் 10 ஹாப்பி மண்டே மெசேஜ் ஒரு நாள் இருக்குது இல்லை. எல்லா நாளும் அனுப்பிச்சிடுறாங்க. இதை பார்க்கவே ½ நேரம் ஓட்டுக்க வேண்டியதாக இருக்கு. இதை பார்த்தாது பேங்க் ஃபோன் பண்ணி அந்த டெபிட் கார்டு தரேன் இந்த டெபிட் கார்டு தரேன் அந்த லோன் போடுங்க இந்த லோன் போடுங்க அவங்க பக்கம் டிஸ்டர்ப் பண்ணிருக்கான். இந்த பக்கம் பார்த்தா ஆர்டிகால் ஃபோன் பண்ணி அந்த டெபிட் தரோம் இந்த டெபிட் தரோம் அந்த ஆஃபர் தரோம் இந்த ஆஃபர் தரோம் இவங்க பக்கம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். டோட்டலாக டைம் தான் வச்சுட்டாரு. இந்த ஃபோன் நம்மள பேஷண்ட்டாக இருக்குது. நம்ம வீட்டில் ஃபோன் பார்க்கறதுனால நம்மளுக்கு ஐ ப்ராப்ளம் வருது. அதே மாதிரி நம்ம இப்போலாம் சின்ன பிள்ளைங்க கூட தாண்டி போடுறாங்க. ஏன் நான் கூட போட்டிருக்கேன். இந்த ஆன்லைன் கிளாஸில் அது கொரோனால ஆன்லைன் கிளாஸ் நாங்களே அதை பார்த்துனா எனக்கு கனெக்ட் பண்ண நிலைமையே வந்துச்சு. ஆனால் ஆப்போசிட்டில் ஸ்ரீராம் வந்து தாண்டி போட்டிருக்காங்க. ஆனால் ஏன் அவங்க கிளாஸில் வந்து சௌகரியமே பேசுகிறாங்கன்னு தெரியல. சின்ன குழந்தைங்களை வந்து வீடியோ கேம்ஸ் விளையாடுறாங்க. இந்த யூடியூப் பார்க்கறதுனால அவங்க படிப்பு கான்சன்ட்ரேஷன் ரொம்ப குறைஞ்சிருது. இந்த டிக்டாக் பண்றேன் ரீல்ஸ் பண்றேன் அவங்களோட அளவை தாங்க முடியல. காலையில் இந்த சொன்ன ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணா அது ஒரு வீடியோ இருக்கு இங்க ஒரு வீடியோ வருது. வீடியோ போட்டுட்டு இருக்கு. இப்போ வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்கள வயசான மூத்த ஆட்கள் வரைக்கும் பிடிச்சி அடிக்க வச்சிடறாங்க. நானும் அவங்க வீட்டுக்கு போன என்னையே பிடிச்சி அடிக்க வச்சிட்டாங்க. அவன் சின்ன சொல்லி என் ஸ்பீச்சை
அந்த பையன் சொன்னான்னா எங்க அம்மா அப்பா வந்து என்ன பார்த்துக்கணும்னா அந்த ஃபோன் தான் பார்த்துக்கிறாங்க, அதெல்லாம் பத்திரமா பார்த்துக்கிறாங்க. எனக்கு சாப்பாடு கொடுக்குறவங்க ஃபோன் தான் சார்ஜ் பண்ணி வச்சுக்கிறாங்க. நான் ஃபோன் பண்ணிட்டா நான் வந்து எங்க அம்மா அப்பா என்ன பத்திரமா பார்த்துப்பாங்க. நான் ஃபோனை சொன்னாங்க. இதுல இருந்து தெரிஞ்சு நம்ம ஃபோன்ல முழுகி போயிருக்கேன். பேச சான்ஸ் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. அருமை அருமை அருமை. அதாவது ரொம்ப தெளிவாக சில கருத்துக்களை சொன்னாங்க. அதாவது இந்த செல்ஃபி எடுத்து குல்ஃபியான கதையெல்லாம் சொன்னாங்க நிறைய. நம்ம அதுவும் இந்த டிக்டாக்ல ஐயோ படுத்துகிற பாடு திடீர்னு காலையில் ஒரு வீடியோ போடுறாங்க பார்த்தோம்னா அதில் ஒரு ஆண்டி ஆடிக்கிட்டு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா வச்சுங்க ஆன சைஸில் இருக்குது, கைக்கு சட்டையிட்டையும் விலங்கலை அந்த மாதிரி போட்டு வயசானது வந்தாது. இப்போ கல்யாணத்தில் வேறு ஆடுறாங்க, அதை வேறு எடுத்து போடுறாங்க, நேர்லேயே பார்க்க முடியல. அந்த மாதிரி இந்த மாதிரி கொடூரங்கள்லாம் இந்த டிக்டாக்ஸு அதுலாம் வருதுங்கிறத சொன்னாங்க. அவங்களுக்கு உகந்தது இல்லாதவர்களையும் நிறைய செய்கிறாங்க. கண்ணு கெட்டு போகுது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. ஓகே, அதே மாதிரி ஃபோட்டோவில் சூரியனை பார்த்து கும்பிட்டா உங்களுக்கு விட்டமின் டி கிடைக்குமா, நேரில் பார்த்தா தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ரொம்ப அருமை. அடுத்து வந்து நிறைவாக இன்றைய காலகட்டத்தில் கெஜெட்ஸ் சௌகரியமே அப்படின்னு பேசி இந்த பட்டிமன்றத்தின் வாதத்தை நிறைவு செய்வதற்கு நம்ம வந்து ராயவரத்தை சேர்ந்த அஸ்வின் வேலு ராமநாதனை மேடை கலைக்கிறேன். நடுவர் உள்ளிட்ட நல்லவைக்கு அஸ்வின் வேலுவின் சிரம் தாழ்ந்த மாலை வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நான் பேச போற டாபிக் கேஜெட் சௌகரியம். கேஜெட்ஸ்னா என்னங்க? நம்ம மனித வாழ்க்கையை இன்னும் சுலபமாக ஆக்குது. அப்படிப்பட்ட கேஜெட்ஸை இந்த 3 பேரும் சங்கடம்னு சொல்றாங்க. நடுவர் அவர்களை நீங்களே சொல்லுங்க, இந்த 3 பேரும் ஒரு நாளாவது ஃபோன் பார்க்காம இருந்திருப்பாங்களா? வெள்ள வந்து அப்பா அம்மாவுக்கு கேட்கிற முதல் விஷயமே ஃபோன் தான். அப்படிப்பட்டவங்க இப்படி பேசலாமா? நான் ஒரு மாணவனா இருக்கிறதுனால எனக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நான் சொல்றேன். முன்னாடிலாம் ப்ராஜெக்ட்ஸ்னா வந்துட்டாலே போதும், நம்ம அம்மா இல்லை அப்பாவுக்கு ஹெல்ப் வாங்கி தான் பண்ணுவோம். ஆனா இப்பெல்லாம் அது தேவையே இல்லை. நம்ம கூகுளில் தட்டினா மட்டும் போதும், எல்லா ஐடியாஸும் கிடைக்கும். ஒரு உதாரணமா என்ன எடுத்துக்காங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என் கை ஃப்ராக்சர் எடுத்து 3 மாசத்துக்கு என்னால் ஸ்கூலுக்கே போக முடியல. ஆனால் என்னோட ஒர்க் எல்லாம் முடிச்சேன். எப்படி? நான் வந்து கூகுள் கிளாஸ் ரூம் பார்த்து தான் முடித்தேன். அப்போ இதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? யாருக்கு தானே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இங்கே நம்மளுக்கு எங்கே வேணாலும் போனால் எல்லாம் நம்மகிட்ட கார் இருக்குது. ஆனால் இந்தியாவில் எங்கேயாவது போகணும்னா நம்ம ஊபர் இல்லை ஓலாவை தான் கூப்பிடுவோம். அது எது மூலியமா கூப்பிடுறோம்? மொபைல் ஃபோன் மூலியமா தானே கூப்பிடுறோம். அப்போ கேஜெட்ஸ் தானே நம்மளுக்கு முக்கியமாக இருக்குது. ஒரு தீபாவளி பொங்கல் வந்துட்டாலே போதும், ஒரே கொண்டாட்டமா இருக்கும். சும்மா அஜித், விஜய், ரஜினிகாந்த் எல்லாரோட படமும் வரும். நம்மளுக்கும் போகணும்னு ஆசையா இருக்கும். ஆனால் ஃபேமிலி பொருளுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது. அதுக்கு தானே ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது. நம்மளுக்கு பிடிச்ச படத்தை பார்த்துட்டு ஃபேமிலியோட தீபாவளி ஃபீஸ்ட் சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். நடுவர் அவர்களே நீங்களே சொல்லுங்க, முன்னாடிலாம் இந்தியாவில் ஏதாவது கடைக்கு போகணும்னா பர்ஸ் இல்லாமல் போக முடியுமா? ஆனால் இப்போலாம் அது தேவையே இல்லை. நம்ம மொபைல் ஃபோன் எடுத்துட்டு போனாலே போதும். நம்மளே காசு இருந்தா கூட கடைக்காரர் சில்லறையிலேருந்து ஜிபே தான் பண்ண சொல்றாங்க. அது பல கடையா இருக்கட்டும் இல்லை பூ கடையா வேணாலும் இருக்கட்டும், ஜிபே தான் பண்ண சொல்றாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் நடுவர் அவர்களே, இந்த 3 பேரும் இந்த ஒரு வாரமா பட்டிமன்றம் பிராக்டிஸ் எல்லாம் எதில் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க? ஆன்லைன்ல தானே அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பதான் அட்டென்ட் பண்ணிட்டு இப்ப சங்கடம்னு சொல்றீங்களே. எதிரணியில இருக்க அருள் சொன்னாங்க, ஆளுக்கு
தேவையான ப்ளூடூத் அதுக்கு தானே கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்க தேவையான கால் அட்டெண்ட் பண்ணிட்டு அதை சேஃபா டைப் பண்ணா இந்த ஆக்சிடென்ட்ஸ்லாம் எதுக்கு நடக்க போகுது? மனுஷங்க மேல தப்பு வச்சுட்டு கேஜெட்ஸை ப்ளேம் பண்றீங்களே. எதையுமே அளவா யூஸ் பண்ணா கேஜெட் சௌகரியமே சௌகரியமே சௌகரியமே. எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அருமை அருமை. அதாவது அஸ்வின் வந்து ரொம்ப அருமையாக பேசினாங்க. இந்த ப்ராஜெக்ட்னு வருவாங்க. இப்போ நம்மலாம் அந்த ஸ்டேஜை கடந்துட்டோம். சின்ன ப்ராஜெக்ட்னு வருவாங்க. என்ன நம்ம சொன்னாலும் அந்த ஸ்கூலில் டீச்சர்னு கேட்டீங்கன்னு வச்சுங்க, புதுசாக சொல்லி விடுவாங்க. சஸ்டைனபிள் எனர்ஜி இன் எக்கோ ஃப்ரெண்ட்லி வேர்ல்டுனா இது அர்த்தம் புரியறதுக்கே 2 நாள் ஆகும் நமக்கு. அதுக்கு ஒரு ப்ராஜெக்டை கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் இப்போ அவங்களே பார்த்துட்றாங்க. அதனால் எங்கேயா வாங்குறதுனா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ஊரில் எல்லாம் போனீங்கன்னா எது போனாலும் பூக்கடையிலேருந்து பழக்கடை வரைக்கும் ஜிபே பண்ணுமா, ஜிபேயா இல்லைன்னா நம்மளை வந்து படிக்காத பாமரன் மாதிரி பார்க்குறான், ஜிபே இல்லையா அப்படிங்கிறாங்க. அதனால் வந்து இது ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் ஆயிடுச்சு, ரைட் அப்படிங்கிற அவங்க கருத்தை சொன்னாங்க. இருந்தாலும் என்னுடைய தீர்ப்பு, அதாவது நான் ஒரு 5 நிமிஷம் உடறதுக்கு முன்னாடி இந்த பசங்கள்லாம் ரொம்ப வந்து முயற்சி பண்ணி ஷார்ட் பீரியடில் எல்லாருமே வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு பலத்தை கடவுள் கொடுங்க. இதில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ள அம்மாக்கள் அடிக்க டென்ஷனை பார்த்தா எனக்கே பயமாயிடுச்சு. அதனால் நான் சொல்லிட்டேன், நான் பேசுறது என் முன்னாடி இருந்து என்னையே பயமுறுத்தாங்க, தள்ளி இருந்துக்கங்கன்னு. அதனால் உள்ளபடியே பசங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க, ரைட். ஸோ என்ன சொல்கிறது, 6 பேருமே வந்து ரொம்ப தெளிவாக பேசினாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து சொன்னாங்க, இன்றைக்கி இந்த மாதிரி அன்னெசரி நம்மளோட வந்து தேவையில்லாத சாப்பாடு ஃபுட் ஆர்டர்லாம் நம்ம பண்ண வேண்டி இருக்குது, ரைட், தேவை இருக்குங்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க அப்படி அந்த மாதிரி தேவையில்லாத இருந்தாலும் நமக்கு விதவிதமாக சமைச்சு கொடுக்குறது இந்த கெஜெட்ஸை பார்த்து தான் நம்ம கற்றுக்க முடியுதுங்கிற ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து நம்மளுடைய ப்ரைவேசி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க சங்கடம் மேலே இருக்கிற டீம்ஸு. ஏன்னா நீங்கள் வந்து அதாவது கூகுள் வந்து சொல்லுவாங்க, கூகுள் வந்து உங்கள் மனசாட்சி மாதிரி. நீங்கள் என்ன தேடுறீங்களோ அதில் இருக்கும். அதை சர்ச் பண்ணிட்டோம்னா கூட இருக்கும், அதை அழிச்சிட்டோம்னா கூட உள்ளே இருக்கும். அதனால் எல்லாம் சர்ச் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சர்ச் பண்ணணும். அதே மாதிரி இன்றைக்கி காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோடு ஆக்சிடென்ட்ஸு, செல்ஃபி எடுக்கிறோன்னு போகிறோம், இந்த மாதிரியெல்லாம் வருது. பட் அதுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்ட்ரோல் மெஷர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து நீங்கள் இப்போ அதாவது செல்ஃப் கண்ட்ரோல் மெஷர்ஸும் இருக்குது, டிஜிட்டல் கண்ட்ரோல் மெஷர்ஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய அதுக்கு மாற்று கருத்துக்களும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா தூக்கம் வருது, ஸ்லீப் டிப்ரைவ்மெண்ட் நிறைய இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ரைட், ஐஸ் சைட்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய ரேடியேஷன் வருதுங்கிறாங்க. இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு டெர்மினாலஜிஸ் சொல்கிறாங்க, டிஜிட்டல் டீடாக்ஸ் அப்படிங்கிறாங்க. டிஜிட்டல் டீடாக்ஸ்னால் நீங்கள் இவ்வளோ கெஜெட்ஸே இவ்வளோ யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, அதனால் உங்களுடைய உடல்நிலை எல்லாமே வந்து பாதிக்கப்படுது. அதனால் நாங்கள் டீடாக்ஸ் டூரிசம் இருக்குது, நீங்கள் 4 நாள் வந்து இருங்க, இங்கே டவரே இல்லை அப்படிங்கிறாங்க. முதல்ல வந்து சொன்னாங்க இங்கே தான் இங்கே வைஃபை உங்களுக்கு ஃப்ரீ வைஃபை கிடைக்கும் வருங்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, இங்கே வைஃபையே வராது வாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்லேயுமே வந்து ஒரு பெரிய ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் SHUTன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா அதுக்கு பேர் சர்வீஸ் ஃபார் ஹெல்தி யூஸ் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு. இந்த டிஜிட்டல் அடிக்ஷன்ஸ் இருக்கிறவங்கள எப்படி மாற்றுறதுங்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டட் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் ஷக்ட்னு சொல்கிறாங்க, சர்வீஸ் ஃபார் ஹெல்தி யூஸ் ஆஃப் டெக்னாலஜி. இப்போ ரீசெண்டாக சென்னையில் கூட ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா இந்த டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு டிஜிட்டலி டிப்ரைவ்டு கிட்ஸுக்காகவே ஒரு தனி என்னங்க இது கொடுக்குறீங்களா? இல்லை டைம் ஆச்சா? ஆஃப்ல தானே இருக்குது. நீ இப்போ டிஸ்டர்ப் பண்ணால் ஃப்ளோ போயிடும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் பேசுவேன் அப்புறம். அதனால் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டும் இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறாங்க. 2வது இந்த இன்னொரு சில பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு சங்கடமேங்கிறதுக்கு ரூமர்ஸை கிளப்பி விடுறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஈயோடி சிரிப்பிட்டாங்கட்டாங்க, கனகா செத்து போயிருந்துச்சு, அந்த அம்மா பாடு கரகாட்டம் ஆடிக்கிட்டு இருந்துச்சு, திடீர்னு போய்ட்டு அதை காண போச்சுட்டாங்க. இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் நிறைய பரவுது, அதனால் வருது.
அதே நேரத்தில் நீங்கள் வந்து இப்போ சௌகரியமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் சொன்ன மாதிரி நீங்கள் ஒய்ஃப் இல்லாமல் கூட இருந்துடலாம், ஆனால் ஒய்ஃபை இல்லாமல் இருக்க முடியாது. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இன்றைக்கி இருக்குது. எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் சரி, இப்போ மீனிங்ஸாக இருக்கட்டும், ஸ்பெல்லிங்ஸாக இருக்கட்டும், ஒரு புதிய டெர்மினாலஜிஸாக இருக்கட்டும், உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு உடனே நம்ம பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த டிஜிட்டல் வேர்ல்டு இருக்கிறது ரொம்ப சௌகரியமாக இருக்குது. மெயின்லி ரூட்டு, ஒரு வழி கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல போயெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம பர்மான ரூட்டு கூகுள் மேப்பு அப்படியே போயிட்டே இருப்போம். இப்போ தான் ரைட்டு போயிடும், இந்த ரைட்டு தான் அது போய் 10 நிமிஷம் ஆயிருக்கும். அது முன்னாடியே சொல்லணுமேம்மா. இப்போ அந்த பிரச்சனை இல்லை. இப்போ கூகுள் சொல்லுது, அந்த அம்மா சொல்லுது. அதனால் நமக்கு வந்து ஜென்ஸ் வந்து ஏதாவது ஒரு அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கணும், நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதுதான் நிலைமை நமக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து சிங்கிள் டச்சில் கிடைக்குது, உலக அறிவு உடனுக்குடன் கிடைக்குது. ரைட்டு நிறைய இந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய வேரபிள்ஸ் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் ஹெல்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. அதே நீங்கள் வந்து கண்ட்ரோல் மெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிபிஐ பார்த்துக்கலாம், இசிஜிஸை தெரிஞ்சுக்கலாம், எல்லாம் இருக்குது. கோவம் வந்துச்சுன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து தண்ணி குடிக்கலைங்கிறது அது சொல்லுது, எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டே இருக்க எந்திரிச்சு போகணும்னு சொல்லுது. இன்னும் கோபம் வருதுன்னு தான் சொல்ல மாட்டேங்குது. ஏன்னா இப்போ கோவம் வந்துச்சுன்னு வச்சுங்க, அதுக்கு சொல்லுவாங்க கோவம் வந்துச்சுன்னா இப்போ நீங்கள் கோவப்படும் போது உங்களுக்கு எதிர்த்து வந்து சின்னவங்களாக இருந்தாங்கன்னா ஒரு 10 செகண்ட் எண்ணுங்க, அப்புறம் பேசுங்க அப்படிம்பாங்க. இதே உங்கள் வயசு ஒரு ஆளாக இருந்தால் ஒரு 30 செகண்ட் எண்ணுங்க, அப்புறம் பேசுங்க அப்படிம்பாங்க. உங்களோட பெரியவங்களாக இருந்தால் 45 செகண்டு கொஞ்சம் அமைதியாக இருங்க, அப்புறம் பேசுங்கம்பாங்க. உங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்க வந்து உங்கள் மனைவியாக இருந்துச்சுன்னா எண்ணிக்கிட்டே இருங்க, கோவமே படாதீங்க அப்படிம்பாங்க. ஸோ அதை தான் இன்னும் இண்டிகேட் பண்ணலை. அந்த அளவுக்கு அதை விட்டுட்டு மற்ற எல்லாமே வந்து அதை இண்டிகேட் பண்ணுது நமக்கு. அதாவது ஒரு நாணயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடு இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். எல்லா காலகட்டங்களையும் மாற்றம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். புதிய யுக்திகளும் புதிய மாற்றங்களும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். மாற்றம் என்பது மாத்திரமே மாறாதது. சேஞ்ச் இஸ் இன்னெவிட்டபிள். மற்றது எல்லாமே மாறும். அதனால் நமக்கு மாற்றத்தை நம்ம வந்து தருவதான் வேணும். அதாவது நம்ம இதை வந்து நான் சொல்லலை, திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. அறிவுடைமை அதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க, சென்ற இடத்தால் செலவிடா தீது ஓடி நன்றின்பால் உயிர்ப்பதறிவு. அப்படின்னா எனக்கே என்னன்னு தெரியல, நானே கூகுளில் தான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன் அர்த்தத்தை. அதாவது ஒருவனை அவனுடைய மனம் சென்ற இடத்தில் போக விடாது, தடுத்து நல்வழியில் செலுத்துவது அறிவாகும். அதனால் ஆண்டவங்க நமக்கு என்ன இந்த கெஜெட்ஸை கொடுத்தாலும் நம்மை பகுத்து ஆராய்வதற்காக நமக்கு வந்து நல்ல அறிவை கொடுத்துருக்குறாங்க. அந்த நல்ல அறிவின் அடிப்படையில் நம்ம வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக இந்த கெஜெட்ஸை நம்ம பயன்படுத்தினால் நாம் மட்டுமல்ல, நம்ம சமூகமும் மேம்படும், இந்த உலகமும் மேம்படும் என்று சொல்லி இன்றைய காலகட்டத்தில் கெஜெட்ஸ் சௌகரியமே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.